சொந்த காலில் ஒரு டீசென்ட் சேலரியோட நீங்க இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு பிஎட் ப்ரோக்ராம் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் வந்து ரொம்ப முக்கியமான ப்ரோக்ராம். அதனால with the permission of the principal, I would like to invite all the students to register your name for the B.Ed program. சரியா? அதாவது அங்க உங்களை இங்க எப்படி உங்க பேராசிரியர்கள் உங்களை வந்து ஒரு குடும்பமாக வழி நடத்துகிறார்களோ அதே போன்று அங்கே நீங்க வந்து நீங்க அங்க வருகின்ற பொழுது அங்கே உங்களை ஒரு குடும்பமாக வழி நடத்துகின்ற ஆற்றல் பெற்ற ஆசிரியர் பெருமக்கள் அங்கே இருக்கிறார்கள். அதனால் நீங்கள் அங்கேயும் வந்து உங்களுடைய பிஎட் படிப்பை முடிக்க வேண்டும் என்று இந்த தருணத்திலே சுட்டிக்காட்டுவதோடு இந்த கல்வி நிறுவனம் நீங்க ஆழமாக சிந்தித்து பார்த்தால் ஏபிசி வீரபாகு ஐயா அவர்கள் அவர் படிக்கும்போது ஸ்கூலுக்கு போய் சேர்க்க போறாங்களாம். பட்டாடைகளை உடுத்தி தங்க நகையெல்லாம் அணிவிச்சு அந்த அணிகலன்களையும் போட்டு அப்படியே ஸ்கூலுக்கு ஃபர்ஸ்ட் டே உள்ள போய் ஸ்கூல்ல விட்டுட்டு வர்றாங்களாம். அங்க விட்டுட்டு வந்த மறுநாளே அன்னைக்கு வந்த அன்னைக்கு ஏபிசிஎம் மகாலட்சுமி அம்மான்னு நம்ம சொல்றோம்ல, மகாலட்சுமி அம்மாவுடைய மடியில வந்து புதைந்து கொண்டு என்ன வந்து கண்ணை கசக்குனாராம். சோ அதாவது கல்வி என்பது எப்போ அதாவது எனக்கு பட்டாடை வேண்டாம், ஐயோ எனக்கு இந்த பகட்டு எல்லாம் வேண்டாம், எனக்கு இந்த தங்க அணிகலன்கள்லாம் வேண்டாம் அப்படின்னு தன்னுடைய சிறு வயது முதலே பள்ளி பருவத்தில் அவர் வந்து ஸ்கூல்ல படிக்கும்போது நீங்க இப்ப செய்றீங்கல்ல நிறைய நாட்டுப்புற நாட்டுப்பணி நலத்திட்டங்கள் எல்லாம் செய்றீங்கல்ல, அதே மாதிரி அன்றைய காலகட்டத்தில் அவர் வந்து ஒவ்வொரு மாணவர்களிடமா சென்று ஒவ்வொரு இடத்திற்கும் சென்று இந்த படிக்க இயலாத மாணவர்களுக்கு படிக்க வைப்பதற்காக அப்போதே நிதி திரட்டி வராம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவர் படிக்கின்ற காலம் வந்து 1915, 20, 25 அந்த காலங்கள்ல. அந்த காலத்திலேயே நிதி திரட்டி ஏழை நிலையிலே இருக்கின்ற மாணவர்களை படிக்க வைப்பதற்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த அந்த மகான் இன்றைக்கு எண்ணற்ற மாணவர்களுடைய வாழ்க்கையிலே ஒளியேற்றி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் எல்லா இடத்துலையும் சொல்லுவாங்க, எல்லா இன்ஸ்டிடியூஷன்லையும் சொல்லுவாங்க, நாங்க வந்து இத்தனை ஏழைப்புற மாணவர்களுக்கு நாங்க கல்வி கொடுக்கிறோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனா மனச்சாட்சியை தொட்டு திறந்த மனதோடு எந்த அட்மிஷனுக்கும் இல்ல அப்பாயின்மெண்ட்டுக்கும் எந்த அப்பாயின்மெண்ட்டுக்கும் பணம் இல்லாம போடுற இந்திய அளவுல ஒரு இன்ஸ்டிடியூஷன் இருக்கு அப்படின்னா அது ஏபிசி மகாலட்சுமி கல்லூரி அல்லது விஓசி காலேஜ் அல்லது விஓசி பிஎட் காலேஜ் என்று மார்தட்டி சொல்லலாம். நாம அந்த அளவுக்கு இன்றைக்கு மிக துணிச்சலாக திறந்த மனப்பான்மையோடு அட்மிஷன்ல என்ன மாதிரி நானே உங்களுக்கு ஒரு ரோல் மாடல்னு சொல்லுவேன். சாதாரண நான் ஒரு ஏழை ஆசிரியன், கிட்டத்தட்ட 13 பிள்ளைகள் கொண்ட ஒரு மிகப்பெரிய குடும்பம். அந்த குடும்பத்தில் அதிகமான பெண்கள், ஈக்குவலா பெண்களும் உண்டு ஆண்களும் உண்டு. இந்த ஆண்களும் பெண்களும் கிட்டத்தட்ட 75% இந்த 3 கல்லூரியிலும் பயின்றவர்கள். அதிலும் நான் இந்த கல்லூரியிலே 1990களில் விஓசி காலேஜில் பிஎஸ்சி பிசிக்ஸ் சேரும்போது அங்க ஹாஸ்டல் முதல் நாள் அட்மிஷனுக்கு வந்தேன். எவ்வளவு ஃபீஸ் வச்சிருக்கீங்கன்னு கேட்டாங்க பிரின்சிபல். அப்போ பாக்கிய சார்னு ஒரு சார் மேத்தமெட்டிக்ஸ், அவர் தான் பிரின்சிபல். அவர் எவ்வளவு சார் வச்சிருக்கீங்க அப்படின்னு எவ்வளவு வச்சிருக்கப்பான்னு கேட்டாங்க.
அப்போ நான் சொன்னேன், என்கிட்ட வந்து 210 ரூபா இருக்குது அப்படின்னேன். 210 ரூபா இருக்குன்னு. ஏன்னா மேத்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு 210 ரூபா தான். எனக்கு ஃபீஸ் வந்து மேத்ஸ் டிபார்ட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க அலாட்மெண்ட்டில். ஆனால் எனக்கு ஃபிசிக்ஸ் வேணும்னு நான் அடம் பிடிச்சேன். அப்போது சார் வந்து உடனே வந்து சரி ஃபிசிக்ஸ் படி, எங்கள் அண்ணனும் இங்கே எம்காம் படிச்சுக்கிட்டு இருந்ததுனால உடனே சார் சொன்ன உடனே, அண்ணன் சொன்ன உடனே எனக்கு ஃபிசிக்ஸ் கொடுத்துட்டாங்க. அப்போ மீதி 300 ரூபா வேணும். அப்போ 300 ரூபாய்க்கு என்ன செய்ய போகிற அப்படின்னு கேட்டாங்க. சார் கொண்டு வரல அப்படின்னு. உடனே தன்னுடைய சட்டை பையில் இருந்த 300 ரூபாவை எடுத்து இந்தா போய் கட்டிக்கோ அப்படி என்று சொன்னார். ஸோ ஒரு கல்லூரி முதல்வர் ஒரு ஏழை மாணவனுக்காக எப்பொழுதும் வந்து உதவி செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். அன்னைக்கு மாத்திரம் இல்ல, இன்றைக்கும் நிறைய ஆசிரியர்கள் இங்கே கேள்விப்பட்டிருக்கார். ஐயா சொக்கலிங்கம் ஐயா அவர்கள் என்னோட பேசும்போது சொல்லுவாங்க, நம்ம டீச்சர்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு 4-5 பிள்ளைகளை தத்தெடுத்து படிக்க போட்டுட்டு இருக்காங்க அப்படி என்று சொல்லுகின்ற பொழுது, இதையெல்லாம் எங்கிருந்து வருகிறது என்று சொன்னால் ஆரிஜின் அப்படி. நமக்கு நம்மளுடைய ஃபவுண்டர் ஐயா வந்து பிகினிங்ல இருந்து அவர்களுடைய இளமை காலம் தொட்டு இந்த மாதிரி பணிகளை எல்லாம் செய்ததனுடைய விளைவு. இன்றைக்கு நான் பிஎஸ்சி படிக்கும்போது எனக்கு கொடுக்கப்பட்ட அத்துணை பணிகளையும் நான் வந்து அங்க இருக்கிற ரிசோர்சஸை வந்து முழுமையாக பயன்படுத்தி கொண்டேன். நீங்களும் எப்படி இங்க உள்ள ரிசோர்சஸை பயன்படுத்திக்கிட்டீங்களோ அதே மாதிரி விஓ சிதம்பரம் கல்லூரியில நான் மாணவனாக இருக்கின்ற பொழுது என்னுடைய ஆசிரியர்கள், பேராசிரியர்களை, நான் இருக்கிற டிபார்ட்மெண்ட்ல உள்ள அலுவலக நண்பர்கள், அதே மாதிரி என்னுடைய மாணவர்கள், அங்க இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ், அங்க இருக்க இன்ஸ்ட்ரக்ஷனல் ஃபெசிலிட்டிஸ், அங்க இருந்த லைப்ரரி ஃபெசிலிட்டிஸ், இதெல்லாம் பயன்படுத்தி வந்து இதெல்லாம் பயன்படுத்தினதுனால அதே மாதிரி இந்த என்சிசி மாணவர்கள் நான் உள்ளே வருகின்ற பொழுது அவ்வளவு அருமையாக வரவேற்பு கொடுத்தார்கள். அந்த இதே மாதிரி நான் வரவேற்பு கொடுத்த காலம் உண்டு. 1990-93களில் வர்ற சீஃப் கெஸ்டுக்கு எல்லாம் நான் வரவேற்பு கொடுத்த அந்த பழைய நினைவுகள் எனக்கு இன்னும் இருக்கு. ஸோ இதெல்லாம் நான் பயன்படுத்தி கொண்டதின் விளைவாக பிஎட் சேர்றேன், எம்எஸ்சி சேர்றேன், எம்எட் சேர்றேன், பிஹெச்டி முடிக்க இதே கல்லூரியில் எனக்கு ஆசிரியராக, வஉசி கல்வியியல் கல்லூரியில ஆசிரியராக, அதற்கு முன்னால அந்த கல்லூரியில சாதாரண அங்க ஒரு டியூட்டராக, அங்க உள்ள ஹாஸ்டல்ல டியூட்டராக வேலை பார்க்கிறேன். அப்புறம் வந்து அசிஸ்டன்ட் வார்டனாக வேலை பார்க்கிறேன், அப்புறம் வார்டனாக வேலை பார்க்கிறேன். இப்படியாக தொடர்ச்சியாக வந்து நான் இந்த கல்லூரிகளை விஓசி காலேஜ்னாலும் சரி, விஓசி பிஎட் காலேஜ்னாலும் சரி முழுமையாக நான் பயன்படுத்தி கொண்டேன் என்று நான் சொல்லுவேன். அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சாதாரண ஏழை மாணவனை ஒரு கல்லூரியினுடைய முதல்வராக ஆக்க முடியும், முதல்வராக முடியும் என்பதை நிரூபித்து காட்டிய கல்லூரி மிகச்சில கல்லூரி. என்ன சொல்லுவாங்க, என்ன இந்த வயசுல எப்படி முதல்வர் ஆனீங்க அப்படின்லாம் என்கிட்ட நிறைய பேர் கேட்டது உண்டு. 42, 43 வயதுல வந்து முதல்வர் ஆகியிருக்கீங்க, இது மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி தமிழ்நாட்டில் எந்த, அதுவும் ஒரு விளிம்பு நிலையிலிருந்து வந்த ஒரு ஆசிரியனுக்கு இவ்வளவு தூரம் வந்து ஒரு வாய்ப்புகளை கொடுத்தது இந்த கல்லூரி. இது மாதிரி எனக்கு மாத்திரம் இல்லை, ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் மீ, எனக்கு மாத்திரம் இல்லை, இது மாதிரி நிறைய ஆட்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். இன்றைக்கு வஉசி கல்விக் கழகத்தினுடைய அந்த கழகத்தின் கீழ் பயணிக்கின்ற அத்துணை 2 கல்லூரிகள்னாலும் சரி, அங்க பள்ளிகள்னாலும் சரி, இன்றைக்கு வைஸ் பிரசிடென்ட் நாம சொல்றோம். இந்த வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆளுமை மிக்க பணியை யார் இங்க பயின்றவங்க, விஓசி காலேஜில் பயின்ற இன்றைக்கு ராதாகிருஷ்ணன் சொல்ற வைஸ் பிரசிடென்ட், மாண்புமிகு துணைத் தலைவர் அவர்கள் வந்து வைஸ் பிரசிடென்ட் வந்து
வஉசி கல்லூரியினுடைய முன்னாள் மாணவர். நிறைய நான் ஒரு நாள் ஹாஸ்டல்ல இருந்து வெளியில போயிட்டு இருந்தேன். அப்போ ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் இல்ல, ஒரு சாதாரண ஒரு நபர் விஓசி காலேஜுக்கு கேட்டுக்கு நேர வெளியில வராரு. நான் வாக்கிங் போயிட்டு வரும்போது அப்போ அந்த வாட்ச்மேன்ட்ட கேட்காரு, நீங்க யாருன்னு வாட்ச்மேன் கேட்கும் பொழுது, நான் இந்த கல்லூரியில முன்னால படித்தேன், நான் பார்க்கறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே வாட்ச்மேன் உள்ள விட்டுட்டாரு. 7-7:30 மணி இருக்கும் காலையில. அப்போ உள்ள வந்த உடனே அந்த நபர் நெடுஞ்சாங்கடையா அந்த கல்லூரியினுடைய முன்னால சாஸ்தாங்கமா விழுறாரு. கண்ணால பார்த்தேன் நான். சாஸ்தாங்கமா விழுந்து கும்பிட்டுட்டு அப்ப என்கிட்ட சொன்னாரு, சார் நீங்க யாரு அப்படின்னு சொன்னேன். நான் வந்து யாருங்கிறது முக்கியம் இல்லை, நான் இந்த கல்லூரியில் படித்த பழைய மாணவன், அந்த கல்லூரியினுடைய பழைய மாணவன் அப்படின்னு சொன்னாரு. நான் அத்தோடு நிறுத்திக்கிட்டேன். அப்போ ஐயாட்ட நான் பேசும் பொழுது இந்த மாதிரி ஒரு நபர் வந்தாரு, இப்படி பண்ணினாரு அப்படின்னு சொன்ன உடனே அது யாருன்னு பார்த்தேன். ஒரு நாள் போட்டோல வந்தது, அலுமினி, இம்பார்ட்டன்ட் அலுமினின்னு போட்டு வந்தது. அதில் பார்த்தா ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரு, இந்த கல்லூரி உருவாக்கிய ஐஏஎஸ் ஆஃபீஸரு. அப்போ அவர்கிட்ட நான் அவரை நடந்துக்கிட்டே பேசிட்டு போகும்போது சொன்னாரு, இதே இந்த ஹாஸ்டல் இருக்கு பாருங்க, இதுல 2000 பேர் 3000 பேர் இருந்தோம். இந்த 3000 பேர் தங்கியிருந்த ஹாஸ்டல், நாங்க சாப்பாட்டுக்கு பைசாலாம் கொடுக்க மாட்டோம் நாங்க அப்படின்னு சொல்லி அவ்வளோ தூரத்துக்கு ஆதங்கப்பட்டு அவர் கண்ணீர் மல்க சொல்லுகின்ற பொழுது, இது எல்லாம் எதற்காக என்று சொன்னால், இது வியாபார நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரிக்கு மாற்றாக சமூக மாற்றத்திற்கான கல்வியை கொடுக்கின்ற ஒரு அச்சாணியாக இந்த கல்வி நிறுவனங்கள் திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அதிலும் குறிப்பாக இன்றைக்கு தமிழகத்திலே இன்றைக்கு நான் கமர்சியலைசேஷன் இன் எஜுகேஷன் அப்படின்னு சொன்னோம்னா இந்த 3 கல்லூரிகளை தவிர அப்படின்னு நாம எளிதாக சொல்ல முடியும். அந்த அளவுக்கு தரமான கல்வியை திறமையான ஆசிரியர்கள் மூலமாக குறைந்த செலவில் எந்தவித எதிர்பார்ப்புமின்றி வழங்கி வருகிறது என்று சொன்னால் அது இந்த ஏபிசி மகாலட்சுமி மகளிர் கல்லூரி என்பது சொல்லித்தரிய வேண்டியதில்லை. ஒரு விஷயத்தை சொல்லி மாத்திரம் நான் என்னுடைய தலைமையுரையை முடிக்கலாம் என்று கருதுகிறேன். ஏபிசிவி சொக்கலிங்கம் ஐயா அவர்கள் அடிக்கடி சொல்லுவாங்க, என்ன அப்படி சொல்லுவாங்கன்னா, நோக்கம் சரியாக இருந்து, கனகராஜ் உனக்கு தெரியுமா, பல பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்கு, ஆனாலும் அந்த பிரச்சனைகள்லாம் நமக்கே தெரியாம சரியாயிருது. எவ்வளவோ பிரச்சனைகளை இந்த கல்லூரிகள் பள்ளி நிறுவனங்கள் சந்தித்துக் கொண்டு இருக்கின்றது. ஆனால் நமக்கே தெரியாம நாம எவ்வளவுதான் பிரச்சனைகளை சால்வ் பண்றதுக்கு முயற்சி பண்ணாலும் இதெல்லாம் முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது நம்மள அறியாம அது சால்வ் ஆயிருது. அது காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, அதுக்கு ஒரு அருமையான வாக்கியத்தை அடிக்கடி என்கிட்ட சொல்லியிருக்காரு. நோக்கம் சரியாக இருந்து தொடர்ச்சியான முயற்சி இருந்தால் வெற்றி நிச்சயம். அதாவது நோக்கம் சரியாக இருந்து, அது மாணவர்களுக்குனாலும் பொருந்தும், ஆசிரியர்களுக்குனாலும் பொருந்தும், தனி நபருக்கு பொருந்தும், குடும்பத்திற்கு பொருந்தும், இந்த சமுதாயத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்பினர்களுக்கும் பொருந்தும். நோக்கம் சரியாக இருந்து தொடர்ச்சியான முயற்சி இருந்தால் வெற்றி நிச்சயம் என்று சொல்லி வாய்ப்பு தந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூடி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.